ஹானர் இப்ப இந்த 200 மூலமா ரியலான கம்பேக் கொடுத்திருக்காங்க. இது நிறைய பேருக்கு செட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா அது உங்களுக்கு செட் ஆகுமான்றத வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கமா ஹானரோட ட்ரேட்மார்க்கான ஒயிட் கலர் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. உள்ள சார்ஜர் இல்ல. முக்கியமா லான்ச் டேட் அப்ப உங்களுக்கு சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு இது சார்ஜர் பாக்ஸ்ல இல்ல. மத்தபடி சிம் இன்ஜெக்டர் பின், டைப் சி டு டைப் ஏ கேபிள், சில பேப்பர் ஒர்க்ஸ், மொபைலுக்கு ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. இது அப்படியே ஓரமா வச்சுட்டு இப்போ டிசைனை பத்தி பார்த்தலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூனிக்கா கொடுத்திருக்காங்க. இது ஒரு பில் ஷேப் டிசைன் மாதிரி இருக்கு. கேமரா பம்ப் ரொம்பவே அழகா பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. முக்கியமா இந்த பேக்ல இருக்கிற இந்த டைல்ஸ் டிசைன் ரியலான டைல்ஸ் மாதிரியே இருக்கு. உங்களுக்கு கிளாஸ் பேக் தான் பேக்ல கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல மொத்தமா 2 கலர்ஸ் வருது. நம்ம கையில இருக்கிறது ஒயிட் கலர் வேரியன்ட், இது இல்லாம பிளாக் கலர் வேரியன்ட் ஒன்னு இருக்கு. சைடு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கா கொடுத்திருக்காங்க. டாப்ல உங்களுக்கு செகண்டரி மைக் இருக்கு. பக்கத்துல ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் ரிமோட்டா. பாட்டம் சைடுல உங்களுக்கு பிரைமரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல டைப் சி போர்ட், பிரைமரி மைக் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது சிம் கார்டு ட்ரே. இந்த இடத்துல உங்களுக்கு மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. 2 சிம் கார்டு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல வால்யூம் பட்டன், பவர் பட்டன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மத்தபடி இங்க ஓவரால் பில்ட் குவாலிட்டி பத்தி பேசும்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு. முக்கியமா இங்க டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனுக்கு என்ன கொடுத்திருக்கன்னு சொல்லிட்டு கிளியரா எங்கேயுமே இவங்க மென்ஷன் பண்ணல. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எந்த ஒரு பதிலுமே இல்ல. ஐபி ரேட்டிங்கும் இதுதான் சொல்லி எதுவுமே கிளைம் பண்ணல. மத்தபடி இந்த டிஸ்ப்ளேஸ் பத்தி பேசும்போது இந்த 4 சைடும் கர்வா இருக்கிறதுனால ரொம்பவே எலிவேட் பண்ணி காட்டுது. இந்த டிசைன் ரொம்பவே ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு. முக்கியமா இந்த டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. இங்க 120 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம PWM டிம்மிங் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே வாரி இறச்சிருக்காங்க. இந்த ஸ்பெக்ல எந்த குறையுமே வைக்கல. ஸ்பெக்ல மட்டும் இல்ல, ரியல் டைம் யூசேஜ்லயுமே சரி, இன்டோர்ல அவுட்டோர்ல எல்லா இடத்துலயுமே இதோட பிரைட்னஸ் தாறுமாறா இருக்கு. இங்க 4000 nits வரலையும் பீக் பிரைட்னஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 4K வீடியோ சப்போர்ட் யூடியூப்ல இருக்கு. அங்க உங்களுக்கு மைனரான ஷட்டர் இருக்கு. ஆனா நார்மலான 4K வீடியோல எந்த பஞ்சாயத்தும் இல்ல. இதுல கலர்ஸ், டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சா இருக்கு. சோ டிஸ்ப்ளே சைடுல ஒரு 8 out of 10க்கு மேலே கொடுக்கலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமா இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு பட்டது இதோட ஸ்பீக்கரோட குவாலிட்டி. இந்த பிரைஸ்க்கு கணீர்னு இருக்கு. இதோட டீடைல்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. கிளாரிட்டியும் நல்லா இருக்கு. அப்ப இந்த போன்ல சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பேசும்போது மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்க நிறைய யூஐக்கு பதிலா இது ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா நிக்குது. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே முன்னாடி மேஜிக் பேர் வச்சு மேஜிக் OS 8.0 தான் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. நான் லேட்டஸ்டா ரன் இருக்க இந்த ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ல தான் இந்த போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இருக்கிற மேஜிக் போர்ட்டல் ஆப்ஷனும் சரி, இந்த மேஜிக் கேப்சூலும் சரி, அது இல்லாம ஆப் சஜஷன்ஸ், அப்புறம் இந்த போன்ல இருக்கிற அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பார்த்து பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, ஒரு கிளாக்க போய் ஓபன் பண்றீங்களா, டிக்கு டிக்கு டிக்குன்னு அந்த இடத்துலயுமே மைனூட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்புறமேட்டு ஹோம் ஸ்கிரீன்ல இந்த டைல்ஸ் எல்லாமே நீங்க அழகா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுலயுமே எக்கச்சக்கமான ஷார்ட்கட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. என்ன குட்டியா ஸ்லோவா இருக்கிற ஃபீல் கிடைக்கும். இங்க சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பேசும்போது இந்த போன்ல 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ரொம்பவே கம்மியா இருக்கு. அது ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். அப்புறம் இதோட ஃபிங்கர் பிரிண்ட் பொசிஷன் பாட்டம்ல இருக்கு. இது ரொம்பவே ஸ்மூத்தா ரன் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்குமே பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. அப்புறம் இந்த போன்ல 5G நெட்வொர்க்ஸ்னு பாக்கும்போது மொத்தமா 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை இவங்க பாக்ஸ்ல தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைட்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனா 5G ஸ்பீட் நல்லாவே இருக்கு. மத்தபடி காலிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது எந்த ஒரு குறையுமே இல்ல. கால் டிராப்லாம் பெருசா நீங்க ஃபேஸ் பண்ணவே மாட்டீங்க. ஆனா வைஃபை காலிங்ல ஜியோ கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல மைனரான இஷ்யூ இருக்கு. நார்மல் காலிங்ல எந்த இஷ்யூவும் கிடையாது. மத்தபடி வைஃபை 6க்கான சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத்ல 5.3 சப்போர்ட் இருக்கு. ரெகுலரா வர எல்லா சென்சாருமே இந்த போன்லயுமே இருக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம் NFC-க்கான சப்போர்ட் இந்த போன்ல இருக்கிறதுனால உங்களால கார்ட்லெஸ் பேமெண்ட் எல்லாமே ஈஸியா பண்ண முடியும். இப்போ அப்படியே ஸ்டோரேஜ் சைடு வந்தோம்னா உங்களுக்கு LPDDR5க்கான ரேமும் ஃபர்ஸ்ட்ல 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்கிறதுனால இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இந்த பிரைஸ்க்கு மத்த காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. ஆனா ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஸ்லோனஸ் வந்து நான் இந்த போன்ல எதுவும் ஃபீல் பண்ணல. அப்புறம் இந்த போன்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon-ஓட 7 Gen 3 கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு கேட்டா நார்மல் யூசேஜ்ல உங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. பெஞ்ச்மார்க் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் Antutuல அரௌண்ட் 7.4 lakhsக்கான ஸ்கோர் கிடைச்சிச்சு. தெர்மல் த்ராட்லிங்ல ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 69% ல இருந்து 80%க்கு மேல ஸ்டெபிலிட்டி கிடைச்சிச்சு. இது கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. இருந்தாலும் ரியல் லைஃப்ல மேஜரான டிஃபரன்ஸை இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கொடுக்கல. அந்த வகையில ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். இந்த போன்ல கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது பியூரான கேமிங் போன் கண்டிப்பா கிடையாது. ஆனா BGMA-ல உங்களால 60 FPS-ல கேம் பிளே பண்ண முடியும். அங்க மைனரான சட்டர் ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு. ஆனா நீங்க கால் ஆஃப் டியூட்டில உங்களால 90 FPS-ல கேம் பிளே பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ரொம்பவே ஸ்மூத்தா ரன் ஆகுது. மத்தபடி உங்களுக்கு ஹீட்டிங் வந்து இந்த போன்ல அந்த அளவுக்குலாம் இல்ல. நார்மல் யூசேஜ்லயும் ஹீட்டிங் அந்த அளவுக்கு கிடையாது. அப்புறம் இந்த போன்ல பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் 5200 mAh பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 48 மினிட்ஸ்ல இருந்து 49 மினிட்ஸ் வரல எடுத்துக்கிச்சு. இது ரொம்பவே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஒரு 30 மினிட்ஸ்ல 70% அசால்ட்டா சார்ஜ் ஏறிடுச்சு. மத்தபடி இங்க பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம்ல இருந்து ஹெவியா புஷ் பண்ணும்போது ஒரு 6.25 மணி நேரத்துக்கான பேட்டரி
பேட்டரி லைஃப் இந்த போன்ல அசால்ட்டா கிடைச்சிச்சு. இது ஒரு எபோ ஆவரேஜ் லெவலுக்கான பேட்டரின்னு எடுத்துக்கலாம். இந்த போன்ல இதோட இன்னொரு மேஜர் பாசிட்டிவ் இதோட கேமராஸ் தான். இங்க மொத்தமா 3 கேமராஸ் கொடுத்திருக்காங்க. மூணுமே யூஸ்ஃபுல்லான கேமரா தான். ஃபர்ஸ்ட் பிரைமரி சோனி IMX 906 சென்சார், செகண்டா இருக்கிறது 50 மெகா பிக்சலுக்கான 2.5x ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு 12 MB கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதுல மூணுலயுமே உங்களுக்கு அவுட்புட்லாம் தரமா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி சென்சாரோட அவுட்புட் வந்து டே லைட்ல ரொம்பவே நல்லா இருக்கு, டீடைலா இருக்கு. ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு நல்ல டீடைல்ஸ் கொடுக்குது. இதே நீங்க செகண்ட் 2.5x டெலிஃபோட்டோ லென்ஸ் போகும்போது அந்த போர்ட்ரைட் மோட் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லைட்டிங் கண்டிஷன்ல மட்டும் உங்களுக்கு அந்த பூகா எஃபெக்ட்ல லைட்டா கொஞ்சம் இஷ்யூ இருக்க செய்யுது. ஆனா மேஜரான கண்டிஷன்ல நல்லாவே வேலை செஞ்சுச்சு. அடுத்தது இங்க மொத்தமா 3 டிஃபரெண்ட் மோட் கொடுத்திருக்காங்க. போர்ட்ரைட்ல ஹார்ட் கோட்ன்ற நேம்ல அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது இல்லாம உங்களுக்கு அல்ட்ரா வைட் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த போன்ல ரொம்பவே தரமா இருக்குன்னு சொல்லலாம். டீடைல்ஸ் உங்களுக்கு மெயின் சென்சார் லெவலுக்கு இல்லைனாலும் ஓவரால் சீனா பார்க்கும்போது போட்டோஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. முக்கியமா இந்த போன்ல எடுக்கிற லோ லைட் ஷாட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு, லைட்டிங் நல்லா இருக்கும்போது. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணி மேக்ரோ ஷாட்டும் எடுக்க முடியும். அந்த இடத்துல உங்களுக்கு 0.6, 1x, 2xன்னு 3 டிஃபரெண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க மேக்ரோலயே. அதோட அவுட்புட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, பேக் கேமரால குறையே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. சில நேரங்கள்ல எடுக்கிற பிக்சர்ஸ் வந்து ரொம்பவே டார்க் பண்ணி காட்டுது. அந்த சீனை எல்லாத்தையும் டீடைலா கொண்டு வரதுக்காக அது சிலருக்கு பிடிக்காத மாதிரி இருக்கலாம். இப்ப அப்படியே ஃப்ரண்ட் சைடு வரும்போது இங்கேயுமே உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட் வந்து டே லைட்லயும் சரி லோ லைட்லயும் சரி நல்லாவே இருக்கு. போர்ட்ரைட் இமேஜுமே நல்லா இருந்துச்சு. ஆனா இங்க ஒரே ஒரு பஞ்சாயத்து என்னன்னா இந்த ஸ்கின் டோன் எல்லாருக்குமே செட் ஆகாது. ரீசன் என்னன்னா ரொம்ப நேச்சுரலா என்ன இருக்கோ அதை காட்டுது. இங்க வீடியோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக்ல 4K சப்போர்ட் எல்லா சென்சார்லயும் கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அப்படியே இங்க ஃப்ரண்ட் சைடு வரும்போது ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 4K சப்போர்ட் இருக்கு. இதோட ஃபுட்டேஜ் வந்து பேக் கேமரா லெவலுக்கு இல்ல, ஒரு மாதிரி சாஃப்டான அவுட்புட் தான் கிடைக்குது. ஆனா மத்தபடி இங்க எல்லா ஏரியாலுமே ஒரு ஷட்டர் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலா இந்த போனோட பிரைசிங்னு பார்த்தோம்னா 8GB 256GB வேரியன்ட் 35,000 ரூபாய்க்கும் 12GB 512GB வேரியன்ட் 40,000 ரூபாய்க்கும் பிரைஸ் பண்ணிருக்காங்க. சில கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு இந்த போனை 32,000 இருந்து 37,000 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும். ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு அபிஷியலா உங்களுக்கு பாக்ஸ்ல சார்ஜர் வராது. ஆனா இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு பிக் பில்லியன் டேஸ் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த போன் ஒரு 27,000 இருந்து 30,000 ரூபாய் அந்த பிரைசிங் குள்ளேயே வரும். சார்ஜரும் ஆஃபர்ல தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த நேரத்துல இந்த போனை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஃபார் மணியா இருக்கும். சொல்ல போனா இந்த ஹானர் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் பிரைசிங் பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. 25,000 கொடுத்தாலும் கொடுப்பான். ஆனா இந்த போன்ல இன்னொரு மேஜர் நெகட்டிவா நான் பாக்குற ஒரு இடம் சர்வீஸ் சென்டர் தான். இங்க சர்வீஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 200 சர்வீஸ் சென்டருக்கு மேல இருக்குன்னு கிளைம் பண்றாங்க. தமிழ்நாட்டுல மொத்தமா 8 இடத்துல சர்வீஸ் சென்டர் சப்போர்ட் இருக்கு. உங்களோட ஏரியால சர்வீஸ் சென்டர் இருக்கா? சர்வீஸ் சென்டர் இல்லைனாலும் இந்த போனை வாங்குவீங்களா இல்லையா எப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.